அனைவருக்கும் வணக்கம். சின்னராஜ் தமிழ் சேனல் சார்பாக தமிழும் வாழ்வுங்கிற நிகழ்ச்சியில இன்னைக்கு தைப்பூசத்தை பத்தி பேசுறதுக்கு புவனா நம்மிடையே இணைந்திருக்காங்க. சோ அனைவரும் வருக. புவனா ஆரம்பிக்கலாங்களா? கண்டிப்பா. சின்னராஜ் தமிழ் சேனல் அன்பர்களுக்கும் குடும்பத்திற்கும் எனது வணக்கங்கள். இன்றைய தலைப்பு, நான் பேச போகும் தலைப்பு தைப்பூச தரிசனம். தை பிறந்தால் வழி பிறக்கும். இந்த வாக்கியம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பாப்புலரா தெரிஞ்ச ஒரு வாக்கியம். தை 1 உத்தராயண காலத்தினுடைய தொடக்கம். அதாவது உத்தராயண காலம்னா the time when the sun starts moving towards the north. அதாவது நம்ம பள்ளிக்கூடத்துல நிறைய படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். Tropic of Cancer, Arctic Circle, Tropic of Capricorn, அதெல்லாம். அதாவது the time when the sun starts moving towards the northern direction, that is towards the Tropic of Cancer, that is called உத்தராயண காலம். அதாவது உத்தராயணம்னா, உத்தரம்னா வடக்கு, அயனம்னா மூவ்மெண்ட். The time when the sun starts moving towards the northern direction, உத்தராயண காலம். உத்தராயண காலம் அப்படிங்கிறது தை 1 மகர சங்கராந்தியில தொடங்கி 6 மாத காலம் கர்க்க சங்கராந்தி, அதாவது மிட் ஜூலை வரைக்கும் இந்த உத்தராயண காலம். இந்த உத்தராயண காலத்துல கோடை காலம், வசந்த காலம் அண்ட் வின்டர் சீசன், இந்த 3 காலங்களும் உண்டு. இந்த 3 காலங்கள் சேர்ந்ததுதான் இந்த 6 மாதமான உத்தராயண காலம். இதற்கு டோட்டல் ஆப்போசிட் அதுதான் தட்சிணாயன காலம். தட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜூலை மிட் டு அண்ட் அதாவது கர்க்க சங்கராந்தியிலிருந்து ஆரம்பிச்சு மகர சங்கராந்தி வரைக்கும் போறதுதான் தட்சிணாயன காலம். தட்சிணம் அப்படின்னா சவுத். The time when the sun starts moving towards the southern direction, அதாவது towards the Tropic of Capricorn, அதுதான் தட்சிணாயன காலம். தட்சிணாயன காலத்துல மழைக்காலம், இலையுதிர் காலம், குளிர்காலம், இந்த 3 காலங்களும் சேர்ந்தான் தட்சிணாயன காலம். இந்த உத்தராயண காலத்துல பாத்தீங்கன்னா ஜென்ரலா எல்லா நல்ல காரியங்களும் நிறைய பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. தட்சிணாயன காலத்துல அவ்வளவா குறைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த தட்சிணாயன காலம் ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துலதான் ஆரம்பிக்குது. நம்ம தமிழ் மாத கணக்குப்படி ஆடி மாசத்துல பெருசா கல்யாணம், திருமணம், அந்த புதுமனை புகு விழா எதுவும் நடத்த மாட்டாங்க. அதே போல புரட்டாசி மாதத்துலயும் நம்ம தமிழ் மாதத்துல பண்ண மாட்டோம். ஆவணி மாதத்துல பண்ணுவோம். ஐப்பசி கார்த்திகையில ஒரு சில ஃபேமிலிஸ்ல கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த கடும் மழை காலம், அப்ப இந்த போக்குவரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும். மார்கழி மாசமும் நம்ம திருமணம் எல்லாம் பண்ண மாட்டோம். அதே அப்போ உத்தராயண காலம் தான் ஒரு அந்த என்ன சொல்றது, கல்யாணம், கும்பாபிஷேகம், உபன்யாசம் எல்லாம் பண்றதுக்கு ரொம்ப நல்ல காலமாக இந்த உத்தராயண காலம் சொல்லப்படுது. தை 1 மகர சங்கராந்தி, அதுதான் இந்த உத்தராயண காலம். இந்த தை மாசம் அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா தேவலோகத்துல நமக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள். இந்த 12 மாசத்தை நீங்க ஒவ்வொரு மாசத்துக்கும் 2 மணி நேரமா செக்மெண்ட் பண்ணீங்கன்னா 24 மணி நேரம் வந்துடும். சோ தேவலோகத்துல இந்த தை மாசம்ங்கிறது ஏர்லி மார்னிங் 6 to 8. மார்கழி மாதம் தான் அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். மார்கழி மாதம் அது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு தெரியும். பிரம்ம முகூர்த்த வேளையில நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜென்ரலா யோகா பண்றது, எக்ஸசைஸ் பண்றது, தியானம் பண்றதுலாம் பிரம்ம முகூர்த்த வேளையில நம்ம பண்றது. when the sun rises, நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலா நம்ம நாள்ல இந்த 6 to 8 என்ன பண்ணுவோம், காலைல எழுந்து பால் காய்ச்சறது, அதுக்கப்புறம் குளிச்சு தெளிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது, அந்த மாதிரி பண்ணுவோம். சோ மார்கழி மாதத்துல டோட்டலா நம்ம பெருசா திருமணங்கள் பண்ண மாட்டோம், புதுமனை குடி புக மாட்டோம். அதெல்லாம் முடிஞ்சு நம்ம இந்த 6 to 8 சுறுசுறுப்பாகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி காலம் தான் தை மாதம். சோ நிறைய கல்யாணங்கள், கும்பாபிஷேகங்கள், உபன்யாசங்கள் நிறைய பரபரன்னு வேலை ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட மாதம் தான் தை மாதம். அந்த தை மாதத்துல பௌர்ணமியோடு வரக்கூடிய பூச நட்சத்திரம், அதுதான் தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது. அதாவது ஜென்ரலா ஒவ்வொரு தை மாசத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் உண்டு. நம்ம தமிழ் மாதத்துல ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு நட்சத்திரம் உண்டு. குறிப்பாக தை மாதத்திற்குரிய நட்சத்திரம் தான் பூச நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பௌர்ணமியோடு கூடி வரும் பொழுது அதுதான் தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தைப்பூசம் பாத்தீங்கன்னா ஞானம் முழுமை பெறும் நாள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முழுமை பெறணும்னா அது தொடங்கணும் இல்லைங்களா, அது எங்க தொடங்குது,
ஆடி மாதத்துல, அதாவது அமாவாசையோடு பூச நட்சத்திரம் ஒன்றாக வரும் பொழுது ஞானத்தின் தொடக்க நாள் அப்படின்னு சொல்லப்படும். தை மாதத்தில் பௌர்ணமியோடு பூச நட்சத்திரம் வரும் பொழுது ஞானம் முழுமை பெறுகிற நாள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அமாவாசை பாத்தீங்கன்னா இந்த வளர்பிறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ அமாவாசை அன்னைக்கு தொடங்குது ஞானம், ஞானத்தின் தொடக்க நாள். இந்த தைப்பூசத்துல முழுமை பெறும் நாள். அதனால தைப்பூசம் அன்னைக்கு நாம யார சேவிச்சோம்னா நம்மளுக்கு ஞானம் கிடைக்கும், நமக்கு ஞானம் முழுமை பெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசானுக்கெல்லாம் ஆசான், குருவிற்கெல்லாம் குரு, தன்னுடைய தகப்பனுக்கே உபதேசம் செய்த அந்த முருகப்பெருமான், அவரை தரிசித்தால் நமக்கு ஞானம் நம்மை சேரும் நாள் தான் இந்த தைப்பூச நாள். தைப்பூசத்தன்னைக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. அந்த முருகப்பெருமானுக்கு அவருடைய தாயான சக்தி தேவி ஞானத்தை வடிவாக்கி ஞான வேலை வழங்கிய அந்த நாள் தான் தைப்பூச நாள். நம்மளுக்கெல்லாம் இது நான் சொல்லும் பொழுது ஒரு சின்ன கன்ஃபியூஷன், ஒரு சின்ன இது நமக்கு வரலாம். அதாவது இந்த சூரபத்மனை வதம் செய்யும் பொழுது சிக்கல்ல தேவியார் அவங்களுக்கு முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்தாங்களே அப்படின்லாம் சொல்லிட்டு, அதாவது நமக்கு ஒவ்வொரு யுகத்திலையும் அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அந்தந்த யுகத்துக்கு அந்தந்த புராண இதிகாசங்கள்ல அந்தந்த வேளையில பதிவிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு யுகத்துல நடந்த அதை பதிவிட்ட போது அந்த ஒரு புராணத்துல பதிவிட்டதுதான் தைப்பூச நன்னாளில் சக்தி தேவி முருகனுக்கு ஞான வேல் கொடுத்தது. சரி, இந்த வேல் பாத்தீங்கன்னா ஞானத்தின் மறு உருவம். வேல் நமக்கு நம்மளுடைய அறிவும் ஞானமும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த வேல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஆழமா ஒரு தண்டு இருக்கும், அப்புறம் அகண்டு இருக்கும், அப்புறம் கூர்மையா இருக்கும். இந்த வேல் எதை சொல்லுகிறது என்றால் நம்முடைய அறிவும் ஞானமும் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான். நம்முடைய ஞானமாகப்பட்டது ஆழமாக இருக்க வேண்டும், அகண்டு இருக்க வேண்டும், கூர்மையாக இருக்க வேண்டும். அததான் இந்த வேல் நமக்கு உணர்த்துது. அதான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, he has very depth knowledge அப்படின்வாங்க, broad minded அப்படின்னு சொல்லுவாங்க, you're pretty sharp அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கூர்மையான அறிவு, அகன்ற அறிவு, ஆழமான அறிவு, அதுதான் இந்த வேல் நமக்கு உணர்த்துகிறது. இந்த வேல் நமக்கு ஞானம் எப்படி இருக்குன்னு மட்டும் உணர்த்துறது இல்லைங்க. இந்த வேல் மற்றொரு பணியை செய்யுது. அதாவது துஷ்ட சக்திகளை விரட்டுவது இந்த வேலாயுதம். இந்த தைப்பூசத்தன்னைக்கு முருக வழிபாடோட வேல் வழிபாடு ரொம்ப சிறந்தது. வேல் வழிபாடு எப்படி பண்ணலாம்? இப்ப எல்லார் வீட்லயும் வேல் இருக்குமான்னு சொன்னா தெரியாது. வேல் எல்லார் வீட்லயும் இருக்குமான்னு நமக்கு தெரியாது. வேல் இருந்தா வேல் பூஜை செய்யலாம். வேல் இல்லை என்றால் முருகப்பெருமானுடைய படத்தையோ சிலையோ வச்சு கண்டிப்பாக இந்த தைப்பூசத்துல நம்ம வழிபாடு செய்யலாம். வேல் இருக்கிறவங்க வீட்டுல எப்படி வழிபாடு பண்ணலாம்? தைப்பூசத்தன்னைக்கு வேல் வழிபாடுகள், வேலுக்கு அபிஷேகம் செய்து அன்றைக்கு பூஜை செய்து ஆராதனை செய்ய வேண்டும். இப்போ ஜென்ரலா ஒரு வேல்னு பாத்தீங்கன்னா பீடம் இருக்கும், அது மேல வேல் நிற்கும். அந்த மாதிரி வேலா இருந்தா அப்படியே தனிச்சையா அதை நிக்க வைக்கலாம் நம்மளுடைய பூஜை அறையில. சில சமயம் ஒரு வேல் மட்டும் இருக்கும், கீழே பீடம் இருக்காது. அப்படி ஒரு வேல் இருக்குமே ஆனால் அதை நீங்க ஒரு படத்துல சப்போர்ட்டா வைக்கிறதோ இல்ல அப்படியே வைக்கிறதோ அது உகந்தது அல்ல. ஏன்னா வேலுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும். அதனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அல்லாத நம்ம பூஜை சாமான் சில பேர் வீட்டுல பித்தளையில இருக்கும், இல்ல வெள்ளியில இருக்கும், இல்ல செப்புல வச்சிருப்பாங்க. அப்படி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அல்லாத ஒரு பாத்திரமோ ஒரு தட்டோ வச்சு அதுல பச்சரிசி நிரப்பி அந்த வேலை அதுல பொருத்தி வைக்கணும். அதுதான் நாம் வேலுக்கு கொடுக்கும் மரியாதை. சோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது வேலுக்கு எப்படி நாம் அபிஷேகம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், தேன், விபூதி, இந்த 5 வஸ்துக்களையும் கொண்டு தைப்பூசத்தன்று வேலுக்கு அபிஷேகம் செய்து ஆராதனை செய்ய வேண்டும். வேலுக்கு பூஜை செய்துவிட்டு நம்ம என்ன பாராயணம் பண்ணலாம், என்ன பாடல்கள் பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஜென்ரலா கந்த சஷ்டி கவசம் ரொம்ப பாப்புலர், ரொம்ப ஜென்ரல். அப்படி இல்லாமல் போனா திருப்புகழ் சொல்லலாம். திருப்புகழ் இல்லாட்டி வேலுக்குன்னு உரிய பாடல்கள் நிறைய இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேல் வகுப்பு, வேல் மாறல், இப்படி நிறைய பாடல்கள் இருக்கு. இந்த வேலுக்கு பூஜை செய்து முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து என்ன மலர்கள் கொண்டு அவர்களை அர்ச்சிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகப்பெருமானுக்கு உகந்த நிறம் சிவப்பு. செவ்வரளி மலர்களால அவருக்கு நம்ம அர்ச்சனை செய்யலாம். இல்ல சிவந்த ரோஜா பூ, சிவந்த அதாவது நம்ம செம்பருத்தி பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பூ கொண்டு நம்ம முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யலாம். சரி, முருகப்பெருமானுக்கு ஏன் சிவப்பு நிறம்? அது என்ன சிவப்பு மலர்களால தான் அவருக்கு அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஜோதிட ரீதியா பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகம். இந்த செவ்வாய் கிரகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மங்கள காரகன்னு சொல்லுவாங்க, அவருக்கு மனை காரகன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா வந்து இந்த செவ்வாய் கிரகத்தை நம்ம வானத்துல வந்து ஒரு சில நாட்கள்ல வந்து ஒரு ஸ்டார் மாதிரி தான் அவர் தெரிவாரு. அப்பியர் லைக் ரெட் ஸ்டார் இன் தி ஸ்கை. நான் அவர் வந்து பிளானட், ஆனா இங்க இருந்து பார்க்கும்போது நட்சத்திரமா நமக்கு தெரிவார் மாதிரி, அது மாதிரி தெரிவாரு. அந்த செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். செவ்வாய் வந்து மனை, அதாவது இந்த வீடு மனை வாங்கி நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா அவருடைய ஆசை இருந்தா நல்லபடியா முடியும். அது மட்டும் இல்லாம நமது உடலில் ரத்த சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் காரணகர்த்தா நம்மளுடைய செவ்வாய் பகவான் தான். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து அனீமியா இருக்கு, அதுக்கப்புறம் கர்ப்பப்பை சம்பந்தமான எந்த விஷயங்களாக இருப்பினும் அது அதுக்கு உண்டான காரணகர்த்தா செவ்வாய் பகவான், செவ்வாய் கிரகம். சரி, இப்ப வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிணி ஏதோ நம்ம உடம்புல இருக்குன்னா அதுக்கு யாருடைய காலை பிடிச்சா நமக்கு விடிவு காலம் கிடைக்கும்னா சாக்ஷாத் முருகப்பெருமானே தான். இப்போ வந்து நான் இந்த வேல் வகுப்பு வேல்மாறல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, என்னுடைய ஒரு சொந்த அனுபவத்துல நான் பார்த்ததுல நான் சொல்றேன், உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஒரு ஆசை. வேல்மாறல் அப்படிங்கிறது வேலை பற்றிய சிறப்பை பற்றிய சொல்ற ஒரு பாடல். நமக்கு என்ன துன்பம் இருந்தாலும் ஏதோ ஒரு பகைவர்களுடைய யாரோ பகைவர்கள் நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறாங்க, இல்ல ஏதோ ஒரு நோயிலிருந்து அவஸ்தைப்படுறோம் அப்படின்னா வேல் மாறல் அந்த நியாயமான கோரிக்கையை முருகப்பெருமானுடைய காலடியில வச்சுட்டு வேல் மாறல் 48 நாள் பாராயணம் செய்தோமேயானால் கண்டிப்பாக நமக்கு விடிவு பிறப்பது நிச்சயம். நீங்க வந்து பூஜை அறையில வேல் வச்சிருக்கீங்க சரி, அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த விரல் அளவு வேல் நிறைய கடைகள்ல நம்ம ஊர்ல கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு வேலை வாங்கி நம்மளுடைய ஹேண்ட்பேக்ல, வாலெட்ல, கார்ல பயணம் செய்யும் போது கார்ல எல்லா இடத்துலயும் வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு அந்த துஷ்ட சக்திகள்னா என்னங்க, நெகட்டிவிட்டி. நீங்க அந்த வேல் பாராயணம் செய்ய செய்ய, வேல் பூஜை செய்ய செய்ய அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் நம்மள சூழறத நம்ம கண்டிப்பாக உணரலாம். அதுக்காக வந்து மத்த பாடல்கள்லாம் பண்ணா, கந்த சஷ்டி கவசம் எல்லாம் பாடினா நமக்கு வந்து அது மாதிரி கிடைக்காதா அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. ஆனா இது நான் என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் பார்த்தது. இந்த வேல்மாறல் பாராயணம் அப்படி ஒரு சக்தி மிகுந்தது. நீங்க பாராயணம் செய்யும் பொழுது வேலை கையில் வைத்துக்கொண்டு 48 நாளும் நீங்க வந்து பாராயணம் செய்தீர்களாங்க. நிறைய பேருக்கு நமக்கு டைம் இருக்காது, அந்த மாதிரி வந்து பூஜை அறையில உட்கார்ந்துதான் அதை செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ அதை நம்ம வந்து, இப்போ ஒரு நம்ம கார்ல போறோம், யாரோ வந்து ட்ரெயின்ல போறோம் அப்படின்னா கூட வேலை கையில வச்சுக்கிட்டு நம்ம வேல்மாறல் பாராயணம் செய்தோமே ஆனால் கண்டிப்பாக அதற்கு பலன் உண்டு. வேல் வந்து ஒரு பாசிட்டிவ் விட்டி கொடுக்க ஒரு நல்ல ஒரு ஆயுதம்னு சொல்லலாம். இல்ல அது வந்து எப்படி சொல்றது, அந்த முருகரே அதுலதான் இருக்காரு. சிவபெருமான், சக்தி, முருகர், இந்த 3 பேருடைய சக்தியும் சேர்ந்ததுதான் வேல். இப்படி ஞான வேல் சக்தி தேவியால் முருகருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாள் தான் தைப்பூச திருநாள். சரி, இது மட்டும் தான் சிறப்பா தைப்பூசத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. முருகப்பெருமான் வள்ளி தேவியாரை மணந்தது ஒரு நல்ல தைப்பூச நன்னாளில் தான். அகத்தியருக்கு முருகப்பெருமான், அதாவது முருகப்பெருமானை ஏன் தமிழ் கடவுள்னு சொல்றோம், ஏன்னா அகத்தியருக்கு ஒரு நல்ல தைப்பூச நன்னாளில் தான் அவர் முருகப்பெருமான் அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தது. அகத்தியர் தான் தொல்காப்பியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்து தொல்காப்பியர் இலக்கண நூல்களை வகுத்தார். இது நடந்தது அகத்திய பெருமானுக்கு முருகப்பெருமான் தமிழ் கற்றுக் கொடுத்தது ஒரு தைப்பூச நன்னாளில் தான். அது மட்டும் இல்லாம சிதம்பரத்துல நடராஜ பெருமானும் சிவகாமி தேவியாரும் ஆனந்த தாண்டவம் ஆடியது ஒரு தைப்பூச நன்னாளில் தான். அதனால்தான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல தைப்பூச நன்னாளையும் ரொம்ப நல்ல விமரிசையா கொண்டாடுவாங்க. இன்னொரு விஷயம், தைப்பூசம் அன்னைக்கு நம்ம யூஸ்வலா பார்ப்போம், நிறைய கோயில்கள்ல தெப்ப திருவிழா நடக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகம் தோன்றி முதலில் நீர் அமைந்தது ஒரு தைப்பூச நன்னாளில் தான். அதை போற்றுவிப்பதற்காக தான் தெப்ப திருவிழா பல கோயில்கள்ல தைப்பூச நன்னாள் நடக்குது. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில்ல பாத்தீங்கன்னா தைப்பூச நன்னாள்ல முருகருக்கு தேனாலேயே அபிஷேகம் பண்ணி தெப்ப திருவிழா நடத்துவாங்க. அது பார்க்க அவ்வளவு கண்கொள்ளாத காட்சியா இருக்கும். சரி, அதாவது வந்து இந்த தைப்பூச நன்னாளை பத்தி நிறைய சிறப்புகள் பார்த்தோம். இன்னும் ஒரு விஷயம், தைப்பூசம்னாலே நமக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வரும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பழனி பாத யாத்திரை. தைப்பூச நன்னாளுக்கு ஒரு 48 நாட்களுக்கு முன்னாடியே பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, மாலை அணிந்து
காவடி எடுத்து முருகப்பெருமானை தரிசிக்க போவாங்க பழனிக்கு. இந்த காவடி எடுக்கிறது என்னது, எப்படி வந்தது, அது அதற்கு பின்னாடி இருக்கிற புராண வரலாறு தான் என்ன அப்படிங்கறத நான் இப்போ வந்து உங்களோட பகிர்ந்துக்க போறேன். ஒரு முறை அகத்திய பெருமான் முருகப்பெருமானை கந்தகிரியில் சென்று பார்க்க போறார், தரிசிக்க போறார். அப்ப வந்து அந்த கந்தகிரியில முருகப்பெருமானை பார்க்கும் பொழுது அங்க 2 மலைகளை பார்க்கிறார். சக்தியின் சுரூபமாக ஒரு மலை, சிவனின் சுரூபமாக ஒரு மலை. உடனே முருகப்பெருமான் கிட்ட அகத்தியர் கேட்கிறார், எனக்கு இந்த 2 மலையும் பூலோகத்துக்கு கொண்டு போய் பொதிகை மலையில வச்சு நான் அங்க வந்து வழிபடணும். இந்த மலை எனக்கு கொடுப்பீங்கன்னு கேட்டா, நீ தாராளமா எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு முருகப்பெருமான். அந்த மலையோட பூலோகத்துக்கு வரார் அகத்திய பெருமான். திருக்கேதாரம் பக்கத்துல பூர்ச்சேவனம் அப்படின்னு ஒரு இடத்துல அந்த 2 மலையும் வச்சுட்டு திருக்குற்றாலம் மலைக்கு தென் திசையை நோக்கி வேறொரு வேலையா அகத்திய பெருமான் போறார். இது இப்படி இருக்க, இடும்பாசுரன், இடும்பன் அப்படின்னு ஒரு அரக்கன், அவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரபத்மன் அவனுடைய சேனைகளுக்கு வில்வித்தைய கற்றுக் கொடுத்தவர். அப்படி ஒரு பெரும் வில்வித்தையில அவர் தேர்ச்சி பெற்றவர். ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும், சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகாசுரன்லாம் முருகப்பெருமான் அதாவது வந்து ஆட்கொண்டு விடுவார், வதைத்து ஆட்கொண்டு விடுவார். இதற்கப்புறம் இடும்பாசுரன் என்ன பண்ணுவான்னா, இடும்பை வனத்துக்கு போய் சிவபெருமானை நோக்கி தவம் இருப்பான். சிவபெருமான் அவனுடைய தவத்தை மெச்சி அவன் முன் தோன்றி, உனக்கு என்னப்பா வர வேணும்னு கேட்கும் பொழுது, நான் முருகப்பெருமானின் அடிமையாகி அவருக்கு தொண்டாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்பான். சிவபெருமான், உனக்கு இந்த வரத்தை கொடுத்தேன், நீ வந்து திருக்குற்றால மலைக்கு போ, அங்க நீ கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திருக்குற்றால மலைக்கு அனுப்புற. திருக்குற்றால மலைக்கு போன உடனே இடும்பன் அவனுடைய மனைவியோட அங்க போய் சேர்ந்த உடனே அகத்தியரை பார்த்த உடனே அகத்தியர்கிட்ட தான் ஏன் அங்க வந்தேன் அப்படின்னு காரணம் சொல்லும் பொழுது அகத்திய பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் போயிடும். ஏன்னா வந்து அந்த பூர்ச்சேவனத்துல இருக்கிற 2 மலைகளையும் தூக்கிட்டு கொண்டு வரதுக்கு அவருக்கு ஆள் கிடைச்சு போச்சு. உடனே சொல்லுவாரு, சரிப்பா, கண்டிப்பா முருகப்பெருமான் உனக்கு அருள் செய்வார். அதற்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும்னா, இந்த 2 மலைகளும் பூர்ச்சேவனத்துல இருக்கு, அதை கொண்டு வந்து நீ இங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்பார். சரி, இடும்பாசுரனுக்கு அதை தூக்குறதுக்கு வலிவு வேணும் இல்லைங்களா, வலிமை வேணும். அப்ப வந்து அகத்திய பெருமான் அவனுக்கு சில மந்திரங்களை கற்றுக் கொடுத்து அவனை வந்து திருக்கேதார பூர்ச்சேவனத்துக்கு அனுப்பி வைப்பார். இடும்பனும் அவனுடைய மனைவியும் பூர்ச்சேவனம் நோக்கி போவாங்க. வழிநெடுக வழி கேட்டுக்கிட்டே போவாங்க. அவங்க வழி தப்பும் பொழுதெல்லாம் முருகப்பெருமான் பல வேடங்களில் வந்து அவங்கள தவறான, அதாவது வந்து சரியான வழிக்கு கொண்டு சேர்ந்து பூர்ச்சேவனத்துல சேர்ப்பார். அங்க போன உடனே அந்த மலைகளை தூக்க இடும்பனுக்கு வலிமை வேணும் இல்லையா, உடனே அகத்திய முனிவர் சொல்லி கொடுத்த அந்த மந்திரங்களை உட்கார்ந்து சொல்ல ஆரம்பிக்கும். சொல்லும் பொழுது பிரம்ம தண்டம் அவன் முன்னாடி வந்து நிற்கும். அதாவது 8 திக்கு நாகங்கள், அந்த நாகங்கள் கயிறாகி நிற்கும். உடனே வந்து என்ன பண்ணுவான், அந்த பிரம்ம தண்டத்துல அந்த அந்த நாகங்களை கயிறாக்கி உரியாக்கி அந்த 2 மலைகளையும், ஒரு மலை ஒரு பக்கம், இன்னொரு மலை இன்னொரு பக்கம் கட்டி அதை காவடியாக்கி தன்னுடைய தோல்ல நிறுத்தி முருகனை மனதில் நிறுத்தி அரோகரா அரோகரான்னு சொல்லிக்கிட்டு அந்த வடக்கு திசையில இருந்து தென் திசை நோக்கி இடும்பனும் அவனுடைய மனைவியும் அப்படியே நடக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப நேரம் அதாவது நடந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துல என்ன ஆகும், இடும்பனுக்கு வந்து களைப்பு வந்துடும். அந்த மலை அதுக்கு மேல அவனால தூக்க முடியாது. அதனால ஒரு இடத்துல அந்த மலையை வச்சுட்டு அவன் இளைப்பாறுவான். அப்ப அவனுடைய மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்துல இருக்க காட்டுக்கு போய் காய் கனி கிழங்கெல்லாம் எடுத்துட்டு வந்து அவனுக்கு சமைச்சு கொடுத்து 2 பேரும் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னும் பொழுது அவர் அந்த மலையை தூக்க முயற்சி பண்ணும் பொழுது அந்த மலையை அவரால் தூக்க முடியாது. அப்பதான் அவங்க பார்ப்பாங்க, சிவன் மலை மேல ஒரு சின்ன சிறுவனோட உருவம் அங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த உருவம் அப்படி பிரகாசமா இருக்கும். அதை பார்த்து அவங்க பயந்து போயிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு பிரகாசமா தெரியுற அந்த உருவத்தை ஏதாவது ஒரு மிருகம் பார்த்துச்சுன்னா வந்து அடிச்சு கொன்னுடுமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் இடும்பாசுரன் என்ன பண்ணுவான், அந்த சிறுவன் கிட்ட போய், யாருப்பா நீ, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, நீ வந்து இங்க இருந்தீன்னா ஏதாவது வந்து மிருகம் வந்து உன்னை அடிச்சு சாப்பிட்டுரும் அப்படின்னு சொல்லுவான். அந்த சிறுவன் வந்து எதுவுமே சொல்ல மாட்டான். அப்படியே சிரிச்சுக்கிட்டே இடும்பாசுரன் கேட்கிற கேள்வி எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். இடும்பாசுரனுக்கு ரொம்ப வந்து கடுப்பாயிடும். நான் இவ்வளவு கேட்கிறேன், நீ யாருன்னே சொல்ல மாட்டேங்கிற, இந்த மலையை விட்டு போகவும் மாட்டேங்கிறேன் அப்படின்னும் பொழுது அந்த சிறுவன் சொல்லுவான், இந்த மலை என்னுடையது, முடிஞ்சா இந்த மலையோட என்னையும் சேர்த்து தூக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லு. நீ ஒரு சின்ன பையன், நான் எவ்வளவு பெரிய ஆளு, அகத்தியரோட சீடன் நானு, என்ன வந்து நீ வந்து இப்படி பேசுறிய அப்படின்னு சொல்லி அடிக்க கையோங்கும் பொழுது அந்த சிறுவன் தன் கையில் இருந்த தண்டாயுதத்தால் இடும்பாசுரனை அப்படி தட்டினா போதும் அவன் வந்து இறந்து விழுந்துடுவான். இதை பார்த்து அவனுடைய மனைவிக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது, பதறி போயிடுவான்.
அப்ப வந்து அந்த சிறுவன் முன்னாடி மன்றாடி மண்டியிட்டு தயவு செய்து அவரை மன்னித்து உயிர்ப்பித்து கொண்டு வரணும் அப்படின்னும் பொழுது முருகப்பெருமான் மயில் மீது காட்சி கொடுப்பார். அப்போ இடும்பாசுரனும் உயிர்ப்பித்து எழுவான். அப்ப 2 பேருக்கும் காட்சி கொடுப்பார். அப்ப முருகப்பெருமான் சொல்லுவார், நீ இந்த காவடியை தூக்கி கொண்டு இந்த மலைக்கு வந்தது போல, அதாவது இந்த மலையாகப்பட்டது இனி வந்து இங்கேயே இருக்கட்டும், அகத்திய முனிவரும் இங்கேயே வந்து என்னை இனி தரிசிக்கட்டும். நீ எப்படி காவடியை தூக்கிட்டு இங்க வந்தியோ அது போல பக்தர்களும் காவடியை தூக்கிட்டு நடந்தே இந்த மலைக்கு வந்து என்னுடைய அருளாசியை பெறுவார்கள் அப்படின்னு அவனுக்கு வரம் கொடுக்கிறார். அன்றையிலிருந்து இடும்பாசுரனும் பழனி மலையில காவல் தெய்வமா இருக்க ஆரம்பிச்சிட்டார். அதனாலதான் பக்தர்கள் பாத யாத்திரா எந்த பக்தர்களா இருந்தாலும் சரி, காவடியை தூக்கிட்டு போனாலும் சரி, இல்ல நம்ம வந்து முருகரை அப்படியே தரிசிக்க போனாலும் முதலில் இடும்பாசுரனை தரிசித்து விட்டுதான் அதற்கு பிறகு பழனி முருகனை தரிசிக்க போக வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நமக்கு முருகனுடைய அருளாசி பரிபூரணமாக கிடைக்கும். இப்போ இந்த தைப்பூசம் நல்லாள் வந்து பழனி மலையில மட்டும் இல்ல, முருகருடைய அனைத்து கோயில்கள் ஒரு சின்ன கோயிலா இருந்தா கூட அதுல ரொம்ப விமரிசையா கொண்டாடப்படுது. இந்தியாவில மட்டும் இல்ல, இந்தியாவையும் தாண்டி மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ எல்லா இடங்களிலும் அங்கே கோலாகலமாக கொண்டாடப்படுவதுதான் இந்த தைப்பூச திருவிழா. அபார்ட் ஃப்ரம் இந்தியா, பழனிமலை, திருச்செந்தூர் இங்க எல்லாத்தையும் விட அவுட் சைட் இந்தியா எங்க ரொம்ப விமரிசையா தைப்பூசம் கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலேசியா பத்துமலை கோயில் முருகப்பெருமான் அந்த கோவில்ல இந்த தைப்பூச திருவிழா ரொம்ப விமரிசையா கொண்டாடப்படுது. இந்த பத்துமலை குகை கோவில் அப்படிங்கிறது 1891ஆம் ஆண்டுதான் கட்டப்பட்டது. அங்க முருகப்பெருமான் எழுந்து அருளிருக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நம்ம அந்த குகை பாத்தீங்கன்னா, அந்த குகையில முதல்ல அந்த ட்ரைபல் பீப்புள் தான், அந்த பழங்குடியினர் தான் அங்க வாழ்ந்து வந்தாங்க. அங்க பக்கத்துல வந்து விவசாயம் செஞ்சுக்கிட்டு அங்க நிறைய வந்து வௌவால்கள் வரும். அந்த வௌவால்களுடைய சாணத்தை ஒரு ஃபர்டிலைசரா, ஒரு உரமா அவர்களுடைய பயிர்களுக்கு உபயோகிச்சுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குகையில வந்து அரிய வகை மூலிகைகளும், அதாவது சிலந்திகள் இருக்கும். அந்த எங்கேயுமே பார்க்க முடியாத குருங்குகள்லாம் நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட குகைதான் அந்த பத்துமலை குகை. அது 40 கோடி வருடங்கள் பழமையான குகைன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அந்த குகையில எப்படி முருகப்பெருமான் எழுந்தருளாங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். மலேசியா பாத்தீங்கன்னா, சீனர்களும் நம்ம இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்களும் தான் மலேசியால இருக்காங்க இப்போ. அப்படி புலம்பெயர்ந்த ஒருவர் தான் காயாரோகணன் ஒருத்தர். அவர் வந்து மலேசியால மாரியம்மன் கோவில் கட்டியிருக்காரு. அவருடைய கனவுல அந்த மாரியம்மன் தோன்றி என்னுடைய மகனான முருகப்பெருமானுக்கு நீங்க ஒரு கோவில் அமைக்கணும் அப்படின்னு எழுந்தருளி இருக்காங்க. அப்ப காயாரோகணன் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய மகனான தம்புசாமி பிள்ளை அவரிடம் சொல்லி அந்த தம்புசாமி பிள்ளை எங்க கோவில் கட்டலாம் அப்படின்னு யோசிச்சு இடம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த பத்துமலை குகையோட வாயிலாகப்பட்டது பாத்தீங்கன்னா, அதாவது வந்து வேல் வடிவத்துல இருக்கும். அவர் வந்து அந்த வாயில் வந்து வேல் வடிவத்துலதான் அந்த வாயிலையே பார்த்தார். அதனால இந்த குகைதான் முருகன் எழுந்தருள ஒரு சரியான இடம் அப்படின்னு யோசிச்சு முதல்ல அங்க மூங்கிலால் ஆன ஒரு வேலை வச்சுதான் வந்து வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க வந்து முதல்ல படிக்கட்டுகள்லாம் மரப்படிக்கட்டுகள் தான் அதாவது வந்து கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 1891ஆம் ஆண்டு அங்க வந்து கோவிலை நிர்மாணிச்சு அங்க வேல் தான் வந்து பிரதானமே. அங்க தைப்பூச விழா கொண்டாடப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு மரப்படிக்கட்டுகளாக இருந்தது கான்கிரீட் படிக்கட்டா வந்து மாத்தப்பட்டிருக்கு. அதற்கப்புறம் 2000 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த கோவில்ல வந்து 140 அடி உயர இப்போ முருகப்பெருமான் சிலை ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப ஐகானிக் ஸ்டாச்சு அது. மலேசியானாலே வந்து அது இட்ஸ் அன் ஐக்கன் ஆஃப் மலேசியா அப்படின்னே சொல்லலாம். அந்த 140 அடி உயர முருகப்பெருமானுடைய சிலை நிறுவப்பட்டிருக்கு கோலாலம்பூர் பத்துமலை குகை கோவில்ல. அங்க தைப்பூச விழா ரொம்ப விமரிசையா கொண்டாடப்படும். பல லட்சம் மக்கள் அந்த தைப்பூச விழாவுக்கு காவடி எடுத்து அலகு குத்தி பால் குடம் எடுத்து விமரிசையாக கொண்டாடுவார்கள் இந்த தைப்பூச திருவிழாவை மலேசியாவில். இப்படி பல ஊர்கள் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு தைப்பூசத்து இது மட்டும் இல்ல, முருகப்பெருமானுக்கு தைப்பூசம் மட்டும் கிடையாது, நிறைய நாட்கள் உண்டு. அதாவது வந்து வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம், இப்படி நிறைய நாட்கள் முருகப்பெருமானுக்கு உரிய நாட்களே இருந்தாலும் அந்த மலேசிய கோவில வந்து முதலாவதாக, அதாவது அந்த கோவிலை கட்டி முதலாவதாக கொண்டாடப்பட்ட ஒரு என்ன விழா அப்படின்னு பாத்தீங்கன்னா தைப்பூச விழா. அதனால்தான் அந்த கோவில்ல அப்படி விமரிசையாக தைப்பூச விழா கொண்டாடப்படுகிறது.
சரி, இந்த இந்த தலைப்பே வந்து தைப்பூச தரிசனம். தைப்பூச தரிசனத்துல வந்து நம்ம முதலாவதாக நம்முடைய தைப்பூச விழா நாயகர் முருகப்பெருமான பார்த்துட்டோம். எப்பவுமே படத்துல எல்லாம் டியூவல் ரோல் இருக்கும். அதாவது வந்து அதாவது டியூவல் ரோல்ன்றத விட ஒரு கதாநாயகருக்கு மேல் இன்னொரு கதாநாயகரும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அப்படி இந்த தைப்பூச திருநாள்ல முருகப்பெருமான நம்ம நம்ம தரிசிச்சிட்டோம். அடுத்ததாக முருகப்பெருமானை தன்னுடைய நாயகனாக கொண்டு அவருடைய அருளாசி பெற்ற மற்றொரு நாயகரை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கடலூர் மாவட்டம் திருமருதூரில் பிறந்த 1823ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் நாள் பிறந்த ராமலிங்க அடிகளார் என்னும் வள்ளல் பெருமான் தான் அவர். வள்ளலார் அப்படின்னாலே அவர் அருளிய திரு அருட்பாதான் நம்ம எல்லாருக்கும் முதலாவதா ஞாபகம் வரும். அதற்கு பிறகு அவர் நமக்கு அதாவது கற்பித்த ஜீவ காருண்யம், சமய சன்மார்க்க நெறி. வள்ளலாரால் 1860களில் முதலாவதாக அந்த சத்திய தர்மசாலையை நிறுவினார். அவர் வடலூரில் நிறுவினார் அந்த சத்திய தர்மசாலையை. அங்கே அவர் ஏற்றி வைத்ததுதான் அந்த அணையா அடுப்பு, அணையா நெருப்பு கொண்ட அந்த அடுப்பு. கோவிட் காலத்துல கூட அந்த அடுப்பை யாருமே அணைக்கலையா. அங்க வர யார் வந்தாலும், அதாவது வந்து ஜாதி மதம் பேதமின்றி யார் வந்தாலும் 3 வேளைக்கு அங்க வயிறார சாப்பாடு போடுறாங்க. வள்ளலார் வந்து என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல கடவுளை அடைய வேண்டும் என்றால் பசியோடு இருந்தால் அவனால் அதை செய்ய முடியாது. பசியை நோயாக பார்த்தால், பசி பிணி அதை நோயாக பார்த்தால் வள்ளல் பெருமான். அதனால்தான் வடலூர்ல சத்திய தர்மசாலையை அமைத்து அங்க வர எல்லாருக்கும் 3 வேளையும் வயிறார சாப்பாடு போட அந்த அடுப்பை ஏற்றினார். அந்த தீயை மூட்டினார் வள்ளலார் பெருமான். அதற்கு பிறகு 1872ஆம் ஆண்டு எண்கோண வடிவிலான சத்திய ஞான சபையை நிறுவினார் வள்ளல் பெருமான். அங்கே ஜோதி தரிசனம், அதாவது வள்ளல் பெருமானை பொறுத்த வரைக்கும் கடவுள் அப்படிங்கிற ஒருத்தருக்கு உருவம் கிடையாது. அவர் ஜோதியே வடிவானவர். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அப்படி மாதம் ஒவ்வொரு மாசமும், அதாவது வந்து இந்த பூச நட்சத்திரத்துல அந்த சத்திய ஞான சபையை நிறுவி தைப்பூச நன்னாள்ல தான் முதலில் அனைவருக்கும் ஜோதி தரிசனத்தை காட்டினார் வள்ளல் பெருமான். அதனாலதான் சத்திய ஞான சபையில ஒவ்வொரு மாதமும் வரும் பூச நட்சத்திரத்துல ஜோதி தரிசனம் காட்டப்படுது. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க 7 திரைகள் இருக்கும். மாதம் நடக்கிற பூச நட்சத்திரம் கண்டு நமக்கு கிடைக்கிற அந்த ஜோதி தரிசனத்துல 6 திரையை விலக்கி 7வது திரை அப்படியே இருக்கும். அப்ப ஜோதி தரிசனம் காட்டுவாங்க. தைப்பூச நன்னாள்ல மட்டும்தான் 7 திரைகளையும் விலக்கி நமக்கு ஜோதி தரிசனம் காட்டப்படும். இந்த 7 திரைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதனிடம் இருக்கிற அந்த வேண்டாத விஷயங்கள், அதாவது கடவுளை நம்மால் அடைய முடியாத ஒரு, அதாவது அவரை சென்று அடைய வைக்க முடியாத சில 7 விஷயங்கள் நம்ம என்னென்ன அப்படிங்கறத அந்த 7 திரை விளக்குது. சோ அந்த 7 திரையை விலக்கி நாம் கடவுளை, அதை நம்ம கிட்ட இருக்கிற அந்த 7 குணங்கள், தப்பான குணங்கள் எல்லாம் நம்ம விலக்கினோமே ஆனால் அந்த அருட்பெருஞ்சோதியாகிய அந்த கடவுளை நாம் அடையலாம். அப்படிங்கிறது தான் இந்த தைப்பூச நன்னாள்ல வடலூர் சத்தியஞான சபையில காட்டப்படுற அந்த ஜோதி தரிசனம் புகட்டுறது. வள்ளல் பெருமான் நமக்கு எல்லாம் சொல்லியது என்னன்னா, யாரு வந்து, அதாவது வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும், என்ன சாப்பாடு வயிறார கொடுக்கணும். போதும், அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல எந்த விஷயத்துக்குமே போதும்னு சொல்ல மாட்டான். ஒரு விஷயம் எது போதும் அப்படின்னு சொல்லுவான்னா சாப்பாட்டுக்கு. சோ அப்படிப்பட்ட சாப்பாட்டை, அப்படிப்பட்ட அன்னத்தை நாம் எல்லா மனிதர்களுக்கும் வயிறார கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு புகட்டியது. அதனால தைப்பூச நன்னாள்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விரதம் இருக்கணும். விரதம் இருக்கிறது அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப, அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ப நம்ம விரதம் இருக்கலாம். தைப்பூச நன்னாள்ல விரதம் இருந்து நம்ம பூஜை பண்ணணும், வேல் பூஜை பண்ணணும், எல்லாமே சரி. என்ன விரதம் இருப்போம்? ஒரு நாள் ஒவ்வொருத்தர் அவருடைய நிலைமைக்கு ஏற்ப, ஒரு சில பேர் ஒரு ஃபுல் டே எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஒரு சில பேர் பாலும் பழமும் சாப்பிடுவாங்க. ஒரு சில பேர் ஒருவேளை ஆகாரம் மட்டுமே சாப்பிடுவாங்க. அதற்கப்புறம் பூஜை பண்ணுவாங்க. இப்படி விரதம் இருக்கிறது இல்லாமல் மற்றவருக்கு நாம் ஏதாவது கொடுக்கணும். அதாவது அன்னதானம் செய்வது ஒரு சிறந்த விஷயம் தைப்பூச நன்னாள்ல. அன்னதானம் மட்டும் இல்லாம நம்ம வந்து பல பேருக்கு வந்து அந்நாள்ல வந்து, நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, குருவுக்கு முருகப்பெருமானை குருவாக பார்க்கிற நாள் அன்றைக்கு. அதனால குருவினிடம் சென்று நமக்கு வந்து யார் வந்து போதனை செய்தார்களோ நம்மளோட டீச்சர்ஸ் கிட்ட போய் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரலாம். இப்படி பல நல்ல விஷயம் வித்யாரம்பம் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து தைப்பூச நன்னாள்ல.
இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வந்து தைப்பூச நாள்ல பார்க்கலாம், பண்ணலாம். இப்படி இந்த விஷயத்த பத்தி பேசும்பொழுது எனக்கு ஒரு ஒரு சின்ன சிந்தனை, என்னுடைய ஆசைன்னு சொல்லலாம், இல்ல பேராசைன்னு கூட சொல்லலாம். ஒரு நல்ல சிந்தனைய நான் இங்க வந்து விதைக்கணும், இங்க சொல்லணும், பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். நம்ம வந்து தைப்பூச நன்னாள்ல என்ன நல்ல விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்னது வந்து அன்னதானம் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து கல்வி தானம். சில பேர் வந்து கல்வி அறக்கட்டளை ஏதாவது வச்சு நெறைய பேருக்கு இலவசமா கல்வி குடுக்குறாங்க. பாடம் சொல்லிக் குடுக்குறாங்க இலவசமாவே. இப்படி நெறைய நல்ல விஷயங்கள் பண்றாங்க. அவங்கவங்களோட சக்திக்கு ஏற்ப. அன்னதானம், கல்விதானம் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருடைய பொருளாதார நிலைமைய பொறுத்து இருக்கு. இப்படி உலகம் முழுக்க எல்லாமே பண்றாங்க. வள்ளலார் வந்து அன்னதானத்த வந்து பெருசாக சொன்னார். அவர் இந்த காலகட்டத்துல இருந்தா, மேபி நான் சொல்ற இந்த விஷயத்த கூட அவர் வந்து மேபி சப்போர்ட் பண்ணியிருப்பாரோ என்னமோ தெரியல எனக்கு. ஏன்னா காலத்திற்கு ஏற்றார் போல நம்மளும் வந்து சில விஷயங்கள யோசிக்கணும். இப்ப நான் சொல்லப் போறது எந்த நூல்லயும் சொல்லல, எந்த வேதங்கள்லயும் இல்ல. எந்த ஒரு ஜோதிட நூல்கள்லயும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இது என்னுடைய ஒரு சின்ன சிந்தனை. இந்த ஒரு நன்னாள, இந்த ஒரு நல்ல விஷயத்த பத்தி நான் பேசும்பொழுது, எல்லாரிடம் விதைக்கணும், எல்லாரிடம் பகிர்ந்துக்கணும், சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. அன்னதானம் இருக்கு, கல்வி தானம் இருக்கு நான் சொன்ன மாரி. வேறொரு தானம் இருக்கு. அதுவும் எப்படி அன்னதானம் பண்ணி உயிர்களை காப்பாற்றுகிறோமோ, ஒரு 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 சிறுவனுக்கோ, ஒரு சிறுமிக்கோ நம்ம கல்வி தானம் குடுக்கும்போது அந்த குடும்பத்தையே காப்பாத்தும். அதே போல உயிர்களை காப்பாற்றுகிற ஒரு நல்ல விஷயமும் நம்மகிட்ட நிலவிக்கிட்டு இருக்கு. ஆனா அதை பத்திய விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. நான் சொல்ல வர்றது ரத்த தானம். இந்த காலகட்டத்துல உயிர்களை காப்பாத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயம் பண்ணக்கூடியவங்க நம்மளுடைய மருத்துவர்கள் மட்டும் தான். நம்ம சராசரியான ஆட்கள் நாமளான அதாவது மருத்துவர் அல்லாத மற்றவர்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு பெருசா கிடைக்கிறது இல்ல. பெருசா நீங்க இப்போ யாராவது விபத்திற்குள்ளானாங்கன்னா, அவங்கள மேபி நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் சேர்த்தோம்னா, அப்போ அந்த வாய்ப்பு கிடைச்சதா இருக்கும். ஆனா அந்த வாய்ப்பு வந்து எல்லாரும் எதிர்பார்க்கிறது கிடையாது. ஏன்னா அது அப்படி ஒரு நல்ல விஷயமும் கிடையாது. ஆனால் ரத்த தானம் பண்றதுங்கிறது வந்து எல்லாராலயும் முடியும். முடியுன்ற சென்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆரோக்கியமாக இருக்கும் எல்லாராலயும் முடியும். ரத்த தானம் நீங்க ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா, அ ரத்த தானம் குடுக்கறதுக்கு முன்னாடி பிளட் பிரஷர் செக் பண்ணுவாங்க. அயர்ன் லெவல் பார்ப்பாங்க. அது சரியா இருந்தா மட்டும் தான் அந்த ஒரு ஹியூமன் பீயிங்கால நாம வந்து ரத்த தானமே பண்ண முடியும். ஸோ ஒரு சில பேர் பிரெக்னன்ட் லேடீஸ் அன்னதானம் பண்ண முடியாது. டயபெட்டிக் பேஷண்ட் இப்படி நெறைய ஹெல்த் கண்டிஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம ரத்த தானம் குடுக்கணும், தானம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுடைய மனசுல உதிச்சாலே அது ரொம்ப நல்ல செயல் தான். இப்ப நம்மால முடியல. நம்மளுடைய குடும்பத்துல இருக்கிற யாராவது ஒரு தூண்டுகோலாக இருந்து, ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டா இருந்து, அவங்க கிட்ட சொல்லி, நம்ம ரத்த தானம் குடுக்கறதுக்கு முன்னாடி மருத்துவரிடம் சென்று அவங்களுடைய அப்ரூவல வாங்கிக்கணும். அதான் நம்மளுடைய பிளட் பிரஷர் ஒழுங்கா இருக்கா? அயர்ன் லெவல் ஒழுங்கா இருக்கா? அப்படின்னு செக் பண்ணிட்டு, சைன் ஆஃப் பண்ணிட்டு தான் அவங்க எப்ப வந்து ஒரு டாக்டர் சைன் ஆஃப் பண்றாங்களோ, அதுக்கப்புறமா போயி நம்ம ரத்த தானம் பண்றதுக்கு முற்படணும். ஜெனரலா பார்த்தீங்கன்னா, ரத்த தானம் பண்ணா அவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அந்த ஒரு ஹெல்த்தி ஹியூமன் பீயிங் வந்து 3 மாதத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக ரத்த தானம் பண்ணலாம். நம்ம ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா நம்ம மனசுல இது ஒரு ஒரு சின்ன விதையா எடுத்துக்கிட்டு, ஒரு சின்ன நல்ல விஷயமா எடுத்துக்கிட்டு, ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது ரத்த தானம் பண்ணோம்னா, கண்டிப்பா அந்த ரத்தமாகப்பட்ட நம்ம தானமாக கொடுக்கப்பட்ட அந்த ரத்தமாகப்பட்டது, ஏதாவது ஒரு உயிரை, ஏதாவது ஒரு உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில கண்டிப்பாக காப்பாற்றும். என்ன அந்த ரத்த தானத்துல என்ன ஒரு விஷயம் இன்வால்வ்டுன்னா, இப்ப நம்ம வந்து அன்னதானம் பண்றோம். ஆ கல்விக்கு வந்து உதவுறோம் அப்படின்னா, பணம் குடுத்துடலாம் ஈஸியா. அதாவது அகைன் நான் சொல்றது வந்து அவங்களும் அதாவது அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பொருளாதார நிலைமைக்கு ஏற்ப நம்ம வந்து காசு குடுத்துடலாம். ஆனா ரத்த தானம் குடுக்கும்பொழுது, அது நம்மளுடைய ஹெல்த் இன்வால்வ்டா இருக்கு. அத பத்திய பயங்கள் நெறைய நம்ம கிட்ட இருக்கு. ஆனா கண்டிப்பா அத பத்தி பயம் தேவையே இல்ல. அ என்ன ஒண்ணே ஒண்ணு நம்மலாம் வந்து சில்லியா யோசிப்போம் அப்படின்னு நான் சொன்னா, அந்த ஊசி குத்தும்போது பயம் இருக்கும். ஏன்னா வந்து ரத்த தானம் பண்ணும்பொழுது வந்து போடுற ஊசி வந்து உள்ள வெயின்குள்ள ஏத்துற ஊசி வந்து நம்ம சாதாரணமா இன்ஜெக்ஷன் போடுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி ஊசி கிடையாது. அது அந்த நீடில் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். பயங்கரமா வலிக்கும். ஸோ அந்த வலிக்கு பயந்துகிட்டு நெறைய பேர் பண்றது கிடையாது. அதனால தான் வந்து அந்த ஒரு ரீசன் இருக்கு. அது கண்டிப்பா எனக்கு இங்க நெறைய பார்த்துருக்கேன். அதையும் தாண்டி முருகப்பெருமானுக்கு நான் சொன்னேன். செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். அன்னதானம் பண்ணா முருகப்பெருமான் கண்டிப்பாக அருளாசி புரிவார். இதே தான் ரத்த தானத்துக்கும். அகைன் நான் சொல்றேன். இது எந்த வேதங்கள்லயும் சொல்லப்படல, எந்த நூல்லயும் சொல்லப்படல. ஆனா எனக்கு எழுந்த ஒரு சின்ன சிந்தனை. அன்னதானம் குடுக்குறோம். இப்படி பல தானங்கள் இருக்கு இல்லைங்களா? நம்ம வந்து இறந்த பிறகு கூட கண் தானம்லாம் எழுதி வைக்கிறாங்க. உறுப்பு தானம்லாம் எழுதி வைக்கிறாங்க. ஏன்னா, அது இறந்த பிறகு தெரியாது நமக்கு. இருக்கும் பொழுதே மருத்துவர்கள் போல ஒரு உயிரை காப்பாற்ற எத்தனையோ பேருக்கு ரத்தம் தேவைப்படும்.
அதாவது ஆக்சிடென்ட்ல இருக்கிறவங்களுக்கு. ஆனா ஏன்னா வந்து சில பேருக்கு நெகட்டிவ் வந்து ஏபி நெகட்டிவ், ஏ நெகட்டிவ் நிறைய வந்து அந்த மாதிரி பிளட் குரூப்லாம் இருக்கும். ரொம்ப ரேர் பிளட் குரூப். அந்த மாதிரி பிளட் குரூப் இருக்கிறவங்க எல்லாம் ரத்த தானம் செய்ய முன் வந்தாங்கன்னா, கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் கீமோதெரப்பி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்பயாவது தேவைப்படும் கண்டிப்பா ரத்தம் ஏற்றுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த ஒரு சின்ன விஷயம், இந்த விஷயத்தை இந்த ஒரு தைப்பூச பத்தி பேசுற நன்னாள்ல என்னுடைய ஒரு ஆசையா, பேராசையா கூட அதே நான் சொன்ன மாதிரி இருக்கலாம். இந்த ஒரு சின்ன சிந்தனையை இந்த கூட்டத்தினரோடு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இங்க பகிர்ந்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த தைப்பூச நன்னாளை பத்தி இன்றைக்கு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்து இங்கு வந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புனிதா, நீங்க மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு. தைப்பூசத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அகத்தியரை பத்தி, தைப்பூசம் முருகரை பத்தி தெரியும். சோ அகத்தியரை பத்தி நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல ஒரு விஷயம். சோ அதுக்கும் மேல நீங்க ஒரு ரத்த தானத்தை பத்தி பேசுனீங்க. ரொம்பவே அருமையான ஒரு குறிப்பு. சோ எல்லாருமே இதை யோசிக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பா இதை எல்லாருமே ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு. இருங்க, அம்மாட்ட ஜோதி அம்மா லைன்ல இருக்காங்க. அம்மா லைன்ல இருக்கீங்களா? புனிதா இருக்கேம்மா. சொல்லுங்க. ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது இது ஒரு நேரலையில நம்ம நேரா வந்து நம்ம தைப்பூச விழால கலந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. பல செய்திகள், புதிய தகவல்கள் எங்களுக்கு எல்லாம் கிடைச்சது. உன்னுடைய அது மனித குலத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேவைப்பட்டதுதான் ரத்த தானம்ங்கிறது. அந்த அவேர்னஸ் நம்ம மக்களுக்கு வரணும்னு சொல்லி சின்ன விதைச்சதும் ரொம்ப அற்புதமா அழகா இருந்தது புவனா. ரொம்ப அழகா கருத்துக்களை நிறுத்தி நிதானமா தெளிவா, அதாவது எங்க இருந்தாலும் நம்மளுடைய கருத்துக்கள் போகிறதுக்கு சில வாய்ஸ் இருக்கும். அந்த வாய்ஸ் கிட்ட இருக்கு. ரொம்ப அற்புதமா இருந்தது. மேலும் நம்ம சேனல்ல வந்து நீங்க உங்களுடைய கருத்துக்களை நிறைய பகிர்ந்துக்கலாம். இங்க நம்ம மேடை எப்பொழுதும் சின்ராஜ் தமிழ் சேனலுடைய மேடை உங்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது. வாருங்கள் என்று அன்புடன் நினைக்கிறேன் புவனா. நன்றி. நன்றிமா. நன்றி. ஓகே, ரொம்ப நன்றி புவனா. இதுவரை நம்மளோட இணைந்திருந்த அனைத்து உறவுகளுக்குமே மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.